Hi children, welcome back to the social studies class 5 lesson 3 movements of the earth அதாவது பூமியின் இயக்கங்கள். Last class what we have learned, what is mean by rotation and days and night. Rotation of the earth causes day and nights. Right now we are going to discuss about revolution, which means சுற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. While rotating on its axis, the earth also revolves around the sun. அதாவது last class we have discussed about rotation. Rotation அப்படின்னா என்னன்னு பார்த்துருப்போன்னா, பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளுதல் என்னன்னு சொல்லுவாங்க, ரொட்டேஷன் சுற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வது மட்டும் இல்லாமல் சூரியனையும் சுற்றி வருகிறது. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, ரெவல்யூஷன். ஓகே, சுற்றுதல், இது என்னன்னு சொல்லுவாங்க, சுழலுதல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? திஸ் மூமெண்ட் இஸ் கால்ட் ரெவல்யூஷன். ஸோ இந்த மூமெண்ட்டை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ரெவல்யூஷன், சுற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. த எர்த் ரிவால்வ்ஸ் அலாங் த ஃபிக்ஸ்டு பாத் கால் ஆர்பிட். அதாவது பூமி தன்னுடைய நிலையான பாதையில் சுற்றி வருகிறது. ஸோ அதை என்னன்னு சொல்லுவாங்க, சுற்றுப்பாதை, விச் மீன் ஆர்பிட் அப்படின்றது சுற்றுப்பாதை அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆர்பிட் இஸ் ஓவல் இன் ஷேப். அதாவது இது எப்படி இருக்குன்னா கோள வடிவமாக இருக்கும். இட் டேக்ஸ் எ எர்த் அபவுட் 365 days ஆர் 1 year டு கம்ப்ளீட் ஒன் ரெவல்யூஷன். நம்ம ரொட்டேஷனில் பார்த்துருப்போம் இல்லையா, பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு 24 மணி நேரம் அல்லது 1 நாட்கள் தேவைப்படுகின்றன. இங்கே பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு 1 வருடங்கள் தேவைப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சீசன்ஸ், காலநிலைகள். த ரெவல்யூஷன் ஆஃப் த எர்த் காசஸ் 4 சீசன்ஸ். இந்த பூமி சூரியனை சுற்றி வருவதன் விளைவாக 4 காலநிலைகள் தோன்றுகின்றன. சம்மர், ஆட்டம், வின்டர், ஸ்ப்ரிங். See here, சம்மர் மீன் கோடை காலம், ஆட்டம் மீன் இலையுதிர் காலம், வின்டர் மீன் குளிர்காலம், ஸ்ப்ரிங் மீன் வசந்த காலம். Figure 3.3 shows the revolution of the earth and the changes of season. Look at position 2. At this position, the north pole is tilted towards the sun. The northern hemisphere gets more light, therefore it is summer in this hemisphere. அதாவது see this picture, position 2. வட துருவமானது சூரியனை நோக்கி சாய்ந்திருக்கும். இங்கே மேலே இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க, வட துருவம், நார்தன் ஹெமிஸ்பியர். இங்கே கீழே இருக்கிறது சதர்ன் ஹெமிஸ்பியர். ஓகே, இப்போ வடதுருவம் முழுவதும் சூரியனை நோக்கி சாய்ந்து உள்ளதால் இங்கே வெப்பம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சைடு என்ன சீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சம்மர் சீசன், அதாவது கோடை காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் the days are longer than the nights. அதாவது பகல் இரவை விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. During this time, the south pole is tilted away from the sun. The southern hemisphere gets less light. அதாவது இப்போது இங்கே பாருங்கள், இந்த சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்றது சூரியனை விட்டு தள்ளி இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் என்னென்னு சொல்லுவாங்க, அப்போது இங்கே என்ன சீசன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வின்டர் சீசன், குளிர்காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் therefore it is winter in this hemisphere. அதாவது இங்கே சதர்ன் ஹெமிஸ்பியரில் சூரிய வெளிச்சம் என்றது அந்த அளவுக்கு படாது இல்லையா, ஸோ அது வந்து வின்டர் சீசனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த டேஸ் ஆர் ஷார்ட்டர் தேன் த நைட். அதாவது பகல் அப்படின்றது இரவை விட ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? லுக் அட் பொசிஷன் 4. த சவுத் போல் இஸ் tilted towards the sun. The southern hemisphere gets more light. அதாவது see this position 4. அதாவது இங்கே என்ன அப்படின்னா சதர்ன் ஹெமிஸ்பியர் சூரியனை நோக்கி உள்ளதால், அதாவது தெற்கு அரைக்கோளம் சூரியனை நோக்கி உள்ளதால் இங்கே அதிகமான சூரிய வெளிச்சம் அப்படின்றது இருக்கும். பட் இங்கே நார்த்தன் ஹெமிஸ்பியர் அப்படின்றது சூரிய வெளிச்சம் இருக்காது, ஏன்னா இது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது இல்லையா. பட் இங்கே பொசிஷன் 2ல் நார்த்தன் ஹெமிஸ்பியர் தான் லைட் ரிசீவ் பண்ணியிருக்கும். இங்கே இப்போ ரொட்டேட் ஆகிட்டு வரும்போது இது ஆப்போசிட்டில் வரும்போது இங்கே சதர்ன் ஹெமிஸ்பியரில் தான் சன்லைட் அப்படின்றது இருக்கும். அப்போது இங்கே சதர்ன் ஹெமிஸ்பியர் எப்படி இருக்குது, சம்மர் சீசனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
During this time, the North Pole is tilted away from the Sun. The northern hemisphere gets less light, therefore, it is winter in this hemisphere. See here, இப்போ இது ஆஃபாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்றது லைட் ரிசீவ் பண்ணும். இங்கே நார்த்தன் ஹெமிஸ்பியர் அப்படின்றது சூரியனை விட்டு தள்ளி இருப்பதால் இங்கே சூரிய வெளிச்சம் அப்படின்றது இருக்காது. ஸோ அப்போ இந்த போர்ஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப சூரிய வெளிச்சம் இல்லாத பகுதியாக இருக்கிறதால அப்போது அந்த நார்த்தன் ஹெமிஸ்பியரில் என்ன சீசன் இருக்குன்னு பார்த்தோன்னா வின்டர் சீசன் இருக்குன்னு சொல்கிறாங்க. குளிர்காலம் இருக்கும். அதோட ஆப்போசிட்டில் இருக்கிறது சதர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மர் சீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் look at position 1 and position 3. When the earth is in those position, the sun rays fall directly on the equator. அதாவது இந்த சூரிய கதிர்கள் பூமத்திய ரேகையின் மீது நேரடியாக விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஈக்வேட்டார் மீன் பூமத்திய ரேகை. ஓகே, பூமத்திய ரேகை. தென் see listen here, position 1 and 3. ஸோ இந்த பொசிஷனில் இருக்கும்போது சூரிய கதிர்கள் பூமத்திய ரேகையின் மீது வந்து நேரடியாக விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் as a result, the length of days and nights become the same throughout the world. அதாவது இதன் விளைவாக பகல் மற்றும் இரவுகளின் நீளம் உலகம் முழுவதும் ஒரே மாதிரியாக மாறும். It is neither very hot or very cold in both the hemispheres. அதாவது இந்த ரெண்டு ஹெமிஸ்பியர்லையுமே, அதாவது நார்த்தன் ஹெமிஸ்பியராக இருக்கட்டும் சதர்ன் ஹெமிஸ்பியராக இருக்கட்டும், ரெண்டு ஹெமிஸ்பியர்லையுமே அதிக வெப்பமும் இருக்காது, அதிக குளிர்தன்மையும் இருக்காது. ஸோ மாட்ரேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? த நார்த்தன் ஹெமிஸ்பியர் ஹேஸ் ஸ்ப்ரிங் இன் பொசிஷன் 1 அண்ட் ஆட்டம் பொசிஷன் இன் பொசிஷன் 3. அதாவது just compare these two position 1 and position 3. see here, இப்போ இது ரெண்டா டிவைட் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கிறது என்னென்னு சொல்லுவோம் நார்த்தன் ஹெமிஸ்பியர், கீழே இருக்கிறது சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது இங்கே பொசிஷன் 1ல் பாருங்கள், நார்த்தன் ஹெமிஸ்பியரில் என்ன சீசன் இருக்குது? ஸ்ப்ரிங் சீசன் இருக்கும். இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், ஆட்டம் சீசன் இருக்கும். அதாவது இங்கே வசந்த காலம் இருக்கும், இங்கே என்ன காலம் இருக்கும் அப்படின்னா இலையுதிர் காலம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் the southern hemisphere has atom in position 1 and spring in position 3. அதாவது இங்கே பாருங்கள், சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னா இங்கே கீழே சொல்லுவோம் இல்லையா? சதர்ன் ஹெமிஸ்பியரில் பொசிஷன் 1ல் இலையுதிர் காலம் இருக்கும். இங்கே என்ன சீசன் இருக்குன்னா வசந்த காலம் இருக்கும். ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறதால இங்கே ஸ்ப்ரிங் இருக்கும்போது இங்கே ஆட்டம் இருக்கும்போது இங்கே ஸ்ப்ரிங் சீசன் இருக்கும். ஸோ இது எது விளைவாக இந்த மாதிரி சீசன் சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த பொசிஷன் 1லையும் 3லையும் சன்ரைஸ் வந்து டைரெக்டாக ஈக்வேட்டர் மேலே விழுறதால ஸோ இந்த மாதிரியான சீசன் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், so far we have discussed about movements of the earth which may rotation and revolution. You just go through this lesson. Okay, thank you.